பட் நீங்க டீன்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஐயோ, அது ஒரு தவறான அபிப்பிராயம். ஓகே, அப்ப என்ன தோணுச்சு? கான்ட்ராஸ்டா இருக்கும்ல இப்பக்கும் அப்ப. இப்ப நீங்க சொல்றது வந்து சோ மெச்சூர்ட் ஆன்சர். லைக் நம்ம ஒரு கம்பானியன்ஷிப் வேணும். 60ஸ்ல நம்ம இருக்கிறத பத்தி ஒரு பார்வை இருக்குல்ல. பட் 18 அப்படிலாம் இருக்கிறப்போ எப்படி இருந்தது அந்த மனநிலை? அது வந்துட்டு ஒரு அரியா பருவமா அப்படிதான் சொல்ல முடியும். அதுவும் இருக்கணும் அப்படி. ஏன்னா ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ஏர்லி, காலேஜஸ்லயும் நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் தான் நம்ம சர்ச்சிங் ஆர் பார்ட்னரே. அங்க இருந்து ஒரு 7 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு மேரேஜ்ல போய் முடியுது அப்படின்னா 7 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டா தான் நான் அதை பார்க்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி டே ஐம் சூசிங் யூ ஓவர் அண்ட் ஓவர் அகேன். எவ்வளோ பேர் வந்தாலும் ஐம் சூசிங் யூ அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே உயிரோட வச்சுட்டே போய் நம்ம மேரேஜ்ல விடுறோம். மேரேஜ்ங்கிறது அப்படியே நெக்ஸ்ட் கிட்ஸ் எல்லாம் போகும்போது அது ஒரு அடையாளமா போகுது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எனிவேஸ் தீஸ் டூ பீப்புள் ஆர் கோயிங் டு பீ டுகெதர். ஸோ அந்த சின்ன வயசுலங்கிறது ஒரு இதுதான். பட் ஸ்டில் இஃப் தட் இஸ் அதுதே நிலைக்குது அப்படின்னா அதுவும் தப்பு இல்லை தான்.